ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம், வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாப்பா பிறந்து 3 மாதம் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதனால ஆச்சி வீட்டுக்கு வீடு போகிற ஃபங்க்ஷன் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த ஃபங்க்ஷன்லாம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இதே பந்தல் போடுறாங்க, நைட் பந்தல் போட்டுருக்காங்க. மார்னிங் வந்து ஃபங்க்ஷன் எப்படி போகுது, என்ன இது எல்லாம் ஃபுல்லாக பற்றி தெரிஞ்சுக்கோங்க. இந்த புருஷனும் சரியான இல்லை, எங்கள் அக்கா பசங்க தான் 2 பேரும் சரியானது. பந்தல் போடணும்னு அதை தொட்டு தொட்டு விளையாண்டுருக்காங்க. இதுக்கு சரியான சேட்டை, அது சின்னது ரொம்ப சேட்டை பண்ணும். அண்ணனுக்கு ரொம்ப பிடிக்காது. அந்த பந்தலத்தோட வச்சுக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு இருந்தாலும் ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. இன்னைக்கு என்ன ஃபங்க்ஷன்? அம்மா ரசம் வைக்கிறதுக்காக தக்காளி நறுக்கிட்டு இருந்தா. தக்காளி வெள்ளைப்பூடி எல்லாத்தையும் நறுக்கி அரைக்கிறதுக்காக இது பண்ணாங்க. அப்புறம் தேங்காய் அரைச்சி வச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் ரசம் வச்சு முடிச்சாச்சு. உடனே மேலே ஏறி விளாண்டுக்கிட்டு இருந்தேன். கீழே விழுந்துருன்னு சொன்னாலும் கேட்கல, இறங்க மாட்டேன்னு சொல்லிட்டு அதை விளாண்டுக்கிட்டு இருந்தோம். அதை பார்த்து ரசிச்சுட்டு இருந்தோம். அப்புறம் நான் 2 பசங்க, எங்கள் அக்கா பசங்க 2 பேரும் 3 பேர் சேர்ந்து வீடியோ எடுத்துக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம், விளாண்டுட்டு இருந்தோம். சின்னது பேசுறதே புரியல, அதை பேசுறதே சிரிச்சுக்கிட்டு கிடந்தோம். அப்புறம் வந்து பெரியவன் நான் பேசுறேன்னு சொல்லி அவன் பேசிக்கிட்டுதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது இதுன்னு சொல்லிக்கிட்டு கிடந்தோம். அதை மறுபடியும் சின்னது கேட்டு நான் இதே மாதிரி சொல்றேன்னு சொல்லி கேட்டு அவர் அவன் சொன்னான். அவன் சொல்லும்போது ரொம்ப காமெடியா இருந்துச்சு. அவனுக்கு சொல்லவே தெரியல, எப்படி சொல்றான்னு பாருங்க. பேசுறது சிரிப்பா இருந்துச்சு, ஜாலியா இருந்துச்சு. இல்ல சரி அடிக்கு மேல ஏறி உட்காந்துருக்கு. அவங்க அண்ணன் தான் உட்காந்து, நாட்டு உட்காந்து ஒரே பிடிவாதான். அதை உட்காந்துருக்கோம், அதை பார்த்து அவங்க எல்லாரும் வந்துட்டாங்க. வேன் வந்து வேன் நிப்பாட்டி எல்லாத்தையும் இறங்கிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அத்தை தான் இறங்கி பையெல்லாம் கொண்டு வந்துருந்தாங்க. அதுக்கு அம்மா போய் அந்த பையன் வாங்கிருக்காங்க. அம்மா போயிருந்தாங்க. அதுக்கு அந்த பையன் வந்து அம்மா வாங்கிட்டு இருந்தாங்க. பின்னாடி எல்லாரும் இறங்கி வந்துகிட்டு இருந்தாங்க. பின்னாடி இறங்கி கரை வீட்டுக்கு வந்தாங்க. அடுத்து வந்து வீட்டுக்கு வந்தா சட்டை வீட்டுக்கு வந்தாச்சு. பார்த்தா விட்டு என்னமா எங்கம்மா வந்திருக்க செல்லக்குட்டி, எங்கம்மா வந்திருக்க? சொந்தம் வாழும் வீட்டில் தானே தெய்வம் வந்த காவல் காக்கும் தேவதைகள் தேடி வந்து வீட்டில் தெரியல பாப்பா குட்டி போலியா? பாப்பா குட்டி போட்டா அவங்க அப்பா அம்மாவும் அப்பா போறாங்க போட்டாங்க வீடியோ இருக்குது. ஒரே கொடுத்தாங்க எனக்கு போதும் போது 200 ரூபா 300 அடுத்த ஆளுக்கு அப்படி ஓட தெரியுது. மக்கா மாதிரி தான் வெட்டுறது, ஆட்டா மாதிரி தான் வெட்டுறது. ஓ மக்கா மாதிரி விட்டியா?
எவ்வளவு இருக்குன்னு பார்த்து பாக்கி செய்யும்போது நிறைய தீரத்தான செய்யணும் நீ நிறைய தடவை செஞ்சுட்டாங்க. அந்த பக்கம் வச்சுக்கோ. வைக்க மாட்டேன். கையை எடுக்கிற மாதிரி கையை எடுக்கிற மாதிரி சும்மா அப்படியே அப்படி இப்படி வைக்கி பணத்துல எடுத்து அடிந்தா வெட்டி விடு வெட்டி விடு காசுல வை. அது அங்கே இருக்காங்க அப்போ அது பாப்பா இது பாப்பாத்தி ரச்சியவா சொல்லிட்டு பச்சை மணி கட்சி வலி நிறைய தங்கச்சியா போடு போடு வாமா உனக்கு ஆள் வச்சுட்டாங்கம்மா இன்னும் நிறைய வருமானம் வந்துச்சடா நேரம் இல்லைங்கம்மா கேக்கு நீங்க வேணாம் உனக்கு பாரு இங்க கூட தள்ளி இல்ல காசு நிறைய போங்க வெட்டி நீ வைங்க நீ எடுத்து வைங்க